சொல்லுடா ஏண்டா அமைதியா இருக்கிறது கைப்பலிக்க இருக்கேன். சரி ஓகே, இப்போ நம்ம என்ன இங்க உட்காந்துருமா? நடு ரோட்ல போய் நின்னு லாரி வரும் மேலே ஏத்துனா போ. ஓகேப்பா. இப்போ வந்து நாங்க என்னடா எங்க போறோம்? வேடந்தாங்கல். சாரி அது பேரு சொல்லட்டும், விருதுநகர் போறோம். கரெக்ட். அப்பா அதான் புடிச்சிட்டாண்டா. நாங்க திடீர்னு பிளான் பண்ணி உங்க ஊருக்கு போறது. பிளான் பண்ணோம். ஆக்சுவலி நாங்க வந்து ஒரு எங்க காலேஜுக்காக டாக்குமெண்ட்ரி எடுக்கணும் அப்படின்றதுக்காக டிசைட் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்க அந்த கேரளால ஒரு என்ன கோயில், அனந்த பத்மநாபன் கோயில், அந்த திருவனந்தபுரம் கிடையாது, காசர்கோடு. முதல்ல வந்து 100 years கொண்டு வரும்னு சொல்லிட்டு சொன்னாங்களே. ஸோ அதை போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அதை போயிட்டு டாக்குமெண்ட்ரி பண்ணலாம் காலேஜுக்காக அதுக்குன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அது கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வேற எங்கடா பிளான் பண்ணோம்? வந்தவாசியில் எங்கள் ஊர் கோயில் எடுக்கலான்ட்டு போனோம். அதுவும் வந்து பிடிக்குச்சு. ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக அவன் சொன்னான் இவங்க ஊர் விருதுநகர். விருதுநகர்ல வந்து ஒரு கோயில், என்ன கோயில் பாது சொல்லு ப்ரோ? பத்ரகாளி அம்மன் கோயில். சரி சொல்லு, நீ சொன்னாதானே தெரியும். சரி ஓகே, தெரியாம நம்ம 4 பேர் டிராவல் பண்றோம். போயிட்டு நாங்க காட்டுறோம் எந்த கோயில்னு. எப்படியும் இன்னைக்கு மார்னிங் தான் ஏறணும். 10 o'clock 10:47 ட்ரெயின். அது எப்படியும் போகிறதுக்கு 8 o'clock ஆகிடும். நாளைக்கு மார்னிங்லேருந்து மீதி கண்டினியூ பண்ணுறாங்க. அது கோயில் என்னன்னு காட்டிட்டு போகும்போது கொஞ்சம் கண்டென்ட் எதனா எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் யார் யார் போகிறோன்னா, நான், விஷால், விக்கி அண்ட் கேமராமேன் மிஸ்டர் துர்கேஷ் டிவிஎஸ் கட் பண்ணுறாங்க. ஆஸ் யூஸ்வல் வந்துட்டு இந்த வாட்டி 4 பேர் 2 பேர் வரல அப்படின்னு இல்லை. எங்க பிளான் பண்ணோம்னா நாங்கள் எங்க 4 பேரால போகவே முடியாது. அது பார்த்தீங்கன்னா கோவாக்கு பிளான் பண்ணோம், இவனுக்கு 2 பேர் வரல. ஹைதராபாத்துக்கு பிளான் பண்ணி போனானுங்க, நாங்கள் 2 பேர் வரல. மூணாருக்கு பிளான் பண்ணாங்க, மறுபடியும் நாங்கள் 2 பேர் வரல, இவனுக்கு 2 பேர் போனாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதான் எங்களோட ஃபர்ஸ்ட் 4 பேரும் ஒன்றா போகிறது. ஸோ இதுக்கப்புறம் ரெகுலராக 4 பேரும் ஒன்றா தான் இருப்போம். ஸோ இதுக்கப்புறம் வந்து ட்ரெயின் கிளம்புனதுக்கப்புறம் வீடியோ பார்ப்போம். அண்ட் இதுதான் வெல்கம் டு அவர் சேனல் V6 Vlogs. மக்களே, இப்போ நாங்கள் வெள்ளுப்புறம் தாண்டி போயிட்டு இருக்கோம். இவன் என்ன சார்ஜ் கனெக்ட் பண்ணி ப்ராப்ளத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா எதுல போட்டா ஏறல, இவத்துல போட்டா ஏறுது. எங்குதான் வேற ஒன்றும் இல்லை. அது எப்படின்னு எனக்கு புரியல. போட்ரானிக்ஸ் பவர் இது வந்து 44 வாட்ஸா, இது வந்து 69 வாட்ஸ். சரி விடுங்க, இவன் அப்புறமா தான் சண்டை போட்டோம்னா ஒருத்த மாட்டேன். அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரில. ஸோ இன்னும் நாங்கள் போயிட்டுருக்கோம். பேசஞ்சர் மாதிரி போயிட்டுருக்காண்டாங்க. மாலை இன்ஜின் ஆன்ல இருந்து ஆக்சல் பிரேக்கில் அப்படியே காட்டில் அப்படியே காலை முடிச்சா. சாரி ப்ரோ, ஃபோட்டோகிராஃப் இறங்கி தான் அதுதான் நான் இன்ஜின் ஆன் பண்ணிட்டேன். இன்ஜின் ஆன் போக ஃபோட்டோகிராஃப் கனெக்ட் பண்ண தான் வேலை செய்யும். அவனுங்க என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுன்னு தனியா. அதான் பாருங்க, இங்க ஒரு குரங்கு இறங்குது மேல இருந்து. ஏதாச்சும் பண்ணனா நான் பாட்டு ஓரமா அப்பா பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கான் பாருங்க மேடம்ன்ற மாதிரி உட்காந்துருக்கேன். உங்களோட ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு இப்போ இது வரைக்கும்? நீங்க சொல்லுங்க, உங்களோட ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப சந்தோஷம். காலைல புக் பண்ணதை ரொம்ப தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறோம். இப்போ ஸோ மார்னிங் ட்ராவலை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஏடா தப்பு பண்ண மாதிரி பேசுகிறேன். டிக்கெட்டு எத்தனை கிடச்சிருக்கணும் உங்களுக்கு? ஆக்சுவலாக மார்னிங் ட்ரெயின் அவாய்ட் பண்ணிருக்கலாம், நைட் ட்ரெயின் புக் பண்ணியிருக்கலாம். அது தப்பு பண்ணிட்டோம். ஏன்னா ட்ராவல் பண்ணுறது ரொம்ப லாங்காக இருக்குது. டைம் போகிறதே தெரிலன்னு சொல்ல மாட்டேன், டைமே போக மாட்டேங்குது. அதான் பிரச்சனை. ஒரு 10 நிமிஷத்துக்கும் இப்படி போயிருந்துருக்குது. ஒரு நிமிஷமும் போகிறது எவ்வளோ நேரம் ஆகுதுன்ட்டு எங்களுக்கு இப்போ தான் புரியுது. சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான் பேர். அதை நின்று போயிட்டு இருக்கு வண்டி.
தான் தாண்டி போயிட்டுருக்கோம். திருச்சி தாண்டிட்டோம். 3ஆம் சீரிஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். மண் பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 மணி பார்த்தீங்கன்னா இன்னமும் இங்கே வெளிச்சமாக இருக்குது. இது எங்களுக்கும் இதுக்கும் நடக்கிற தொடர்பாக இந்த கிளைமேட் சேஞ்சஸ் நடக்கிறதான்னு தெரியல. 6 மாதம் வந்து பகல் அதிகம், இருட்டு கம்மி. 6 மாதம் பார்த்தோன்னா இருட்டு அதிகம், பகல் கம்மி. ஸோ இது மாதிரி தான் டிஃப்ரென்ஸ் மாறும். ஸோ அதனால தான் இப்போ இந்த 6 மாதம் கண்டினியூஷன் பார்த்தா நீ போகும்போது கரெக்டாக வந்து அந்த பகல் அதிகமானது. அதனால வந்து 6 மணி வரைக்கும் கரெக்டாக 6:30 மணிக்கு மேலே தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஒரு 1.5 மணி நேரம் லேட்டு. டிரைவர் எதுனா தெரியுமா? 2 மணி நேரமா? அவர் என் ஃப்ரெண்டு தான். இதனால தான் கால் பண்ணாங்க. நான் தான் 2 மணி நேரம் ட்ரெயின் ஓட்டிகிட்டு இருந்தேன். சொல்ல மாட்டீங்க 2 மணி நேரம் எனக்கு கட்டணம் நமக்கு தெரியாமல் எதாவது பண்ணேன். நான் தான் ட்ரெயின் டிலே ஆகிடுச்சு. 10 மணிக்கு வேலை சொல்லிட்டேன். சரி கட் பண்ணுறேன். ட்ரெயின் ஒரு 2.5 மணி நேரம் டிலே. 2 மணி நேரமா? 2 மணி நேரம் டிலே. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா குறுக்க மயில் வருது, குயில் வருதுன்னு நிறுத்திட்டாங்க. இதையும் கட் பண்ணிடணும். ஸோ மறுபடியும் ட்ரெயின் வர 2 மணி நேரம் டிலே. ஸோ போலீஸ் என்ன துரத்திட்டு வருது. அது ஏன்னா நடுவில் நிறைய ட்ராக் மாற்றினது அதனால தானே. சரி அவன் சொல்லுவான். ட்ராக் மெயின்டெனன்ஸா? அரியலூருக்கு முன்னாடி 1.5 மணி நேரம் நிப்பாட்டி வச்சிருக்கான். தேவையில்லை 1.5 மணி நேரம் நிப்பாட்டி வச்சிருக்கான். ட்ராக் மெயின்டெனன்ஸ்க்காக சிங்கிள் ட்ராக் கொஞ்சம் தூரத்துக்கு வச்சுக்கிட்டு அப்புறமா ஆரம்பித்தான். ஸோ அதனால ஸ்டார்டிங் ஒரு 10 நிமிஷம் டிலே, அந்த 1.5 மணி நேரம் டிலே. இவன் சிங்கிளாக இருக்கான், அதனால தான் சிங்கிள் ட்ரைவ். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நானு. அது மட்டும் இல்லாமல் செம்ம கடுப்பு அடிக்குது. தண்ணி வேற பாட்டில் கணக்காக போயிட்டு இருக்குது. 6 பாட்டிலுக்கு மேலே வாங்கிட்டோம். எங்கள் அம்மா அப்படிதான் சொன்னாங்க, பாட்டில் எடுத்துட்டு போடான்னு. நான் தான் செத்தா வாங்கிக்கிறோன்னு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 6 பாட்டிலா இப்போ ஒரு ரீஃபில் பண்ண வந்துக்கிறோம். 3 பாட்டிலு ரீபில் பண்ணது பிரச்சனை இல்லை. வாங்கினீங்கன்னா தான் பிரச்சனை. 30 ரூபா கேட்குறான் ஒரு பாட்டில். 3 20 ரூபா தான். நீ 10 ரூபா எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். சரி அப்போ கூட 20 ரூபா கேட்குறான். 10 ரூபா வாங்கப்பட்டு 20 ரூபாய்க்கு கேட்குறான். தம்பி அதுலேயும் எம்ஆர்பி 15 ரூபா போட்டுக்குது. 5 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்தார். அவர் வந்து ஒரு நல்லவர் போல. எங்ககிட்ட 15 ரூபா தான் சில்லறையாக இருந்துச்சு. 15 ரூபா மட்டும் வாங்கிக்கிட்டு 5 ரூபா பரவாயில்ல விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்புறம் நல்லது. ஸோ எப்படியும் நாங்கள் போகிறதுக்கு ஒரு 9 மணி 9:30 மணி ஆகிடும். நாங்கள் போயிட்டு சாப்பிட்டுட்டு ஸோ இவங்க சித்தப்பா வீடு இருக்கு போல். அவங்க சித்தப்பா வீடு ஏதோ அழகாக இருக்கும். மொட்டை மாடி போனால் மொட்டை மாடி நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பில்லை போட்டுருக்கிறோம். மொட்டை மாடி நல்லது போவான்னு. ஸோ எங்கோ ஒன்று ட்ரெயின் விட்டு இறங்கின உடனே மீதி இன்ஃபர்மேஷனை சொல்கிறோம். ஸோ ஓகே நாங்கள் இப்போ விருதுநகர் வந்துட்டோம். ரொம்ப டிலே ஆகிடுச்சு ட்ரெயின் வந்ததில். பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஆனால் பிளேஸ் சூப்பராக இருக்குது. ஆனால் இப்போ நாங்கள் இன்னும் ஒரு எப்படி 1 கிலோமீட்டர் நடந்து போனோமா? ஆமாம் சீன் வந்து போகணும். 1 கிலோமீட்டர் நடந்து போனோம். எங்களுக்கு சாப்பாடு வேறு வாங்கிக்கினே போனோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி வேறு மறுபடியும் இன்னொரு 1.5 கிலோமீட்டர் நடந்து போனோம் போல். ஸோ அதனால் நாங்கள் விருதுநகர் வந்துட்டோம். ஓகே அங்கே போயிட்டு பார்ப்போம். பாய் கைஸ். ஒரு வழியாக இந்த ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் இருட்டு. சுற்றி ஃபுல்லாக சுற்றி இருட்டு. எதிர்க்க மட்டும் ஒரு 2 பில்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடும் ஃபுல்லாக இருட்டு. இந்த சைடு வீடுங்க இருக்குது. பட் ஆனால் லைட்லாம் எதுவும் இல்லை. ஸோ இது எங்கள் ரூம். இன்றைக்கி தங்க போகிற ரூம் இதான் எங்களுக்கு. இன்றைக்கி மட்டும் இல்லை, பேலன்ஸ் ஒரு 5 days 4 days இதான் ரூம். இது பற்றி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? வெரி குட். சரி இப்போ நாங்கள் தூங்க போகிறோம். டாடா பாய்.